வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதல் செய்தி நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கையுடன் உங்கள் இணைந்திருக்கும் நாங்கள் ஜூடின் சுதுஜன், லாஸ்லியா மரினேசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ரயில்வே பணி பகிஷ்கரிப்பு தொடர்கின்றது. பணி பகிஷ்கரிப்பை கைவிட்டு கலந்துரையாட வருமாறு அரசாங்கம் அழைப்பு. பணி பகிஷ்கரிப்பு தொடர்பில் ஜனாதிபதி கருத்து. அமைச்சர் சஜித் பிரேமதாச மற்றும் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்சவுக்கிடையில் சபையில் வாத பிரதிவாதம். அமைச்சரவை விவகாரத்தில் சூடுபிடித்தது வடமாகாண சபை. மடுத்திருத்தல விழாவுக்கான ஏற்பாடுகள் பூர்த்தி. ගෙවන්න මුදල කවුද ගෙවන්නේ? මා ජනතාව විඳින වේදනාව කවුද ගෙවන්නේ? ඒව ගෙවන්න කවුරුත් නැහැ. ඒව ගෙවන්න කවුරුත් නැහැ. උන් අතේ තියද්දි මා ජනතාව බිල්ලට අරගෙන උන් කරපු දේ සාධාරණීකරණය කරන්න යන්න හදනවා නම් මේ රටට මොකටද මේක මා හෙනගාන වැඩන්නේ. හරක් හදන මිනිහා වුණත් හරක් ටික හවස ගෙදර ගෙනියනවා. යකෝ මා ජනතාව අපේ තියාගෙන මුන් කරන මේ කාලකන්ණි වැඩ. දැන් එක්ක දොස්තරවරු අපි අපහසුතාවයකටපත් කරනවා. එක්ක සීජාර් එක අපහසුතාවයට. යකෝ මේ හරක් වගේ අපි ගෙනල්ලා දාලා ගෙනියන්නේ නැහැ නේ. මෙහෙම ආයි ස්ට්‍රයික් වෙන්න දෙන්න බෑ. මුංග කාලේ නෝන්දෝ එතක මේ සතර නවත්තන්න එපා. நியூஸ் ஃபர்ஸ்டினூடாக இணைந்திருக்கின்ற நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் இவை யாருமுடையான் அரசருள் ஏறு என்று திருக்குறள் சொல்கிறது. ஒரு நாட்டிலே சிறந்த முறையிலே ஆட்சி நடக்குமாக இருந்தால் அந்த நாட்டிலே மக்களும் சந்தோஷமாக இருப்பார்கள். அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் சரியான முறையிலே நிர்வகிக்கப்படும். நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் சந்தோஷம் இழக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகமாக இருந்தால் நிச்சயமாக அந்த நாட்டில் மணித்தியாலங்களுக்கு மேலாக நாட்டிலே இருக்கக்கூடிய ரயில்வே தொழிற்சங்கவாதிகள் இப்பொழுது ஒரு பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். மக்கள் இன்னொரு பல துன்பங்களை துயரங்களை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கலந்துரையாடலுக்கு முன்னர் இடம்பெற்ற அந்த காட்சிகளிலும் கூட கோட்டை ரயில் நிலையத்திலே மக்கள் எவ்வாறான துன்பங்களை எதிர்கொண்டார்கள் என்பதைத்தான் அது புலப்படுத்துகிறது. ஆகவே இப்போது எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் சில ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன. ஆம் கோகுல், 7 ரயில்கள் இன்று மாலை வரைக்கும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தன. குறிப்பாக மாத்தரை பகுதியை நோக்கி இந்த ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரே ஒரு எரிபொருள் ஏற்றிய ரயிலும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த ரயில் சேவைகளுக்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சாரதிகள் வளவையான ரயில் சாரதிகள் அல்ல. அவர்கள் தற்காலிக அடிப்படையில் இணைத்துக் கொள்ளப்பட்டவர்களை வைத்து ஓரளவு சமாளிக்கும் வகையிலே இந்த ரயில் சேவைகள் இடம்பெறுகின்றன. ஆனால் கோகுல், ஒரு விடயத்தை கூற வேண்டும். நாட்டிலே
பெருந்தொகையான மக்கள் இந்த ரயில்களை நம்பி நாளாந்தம் பயணம் மேற்கொள்கின்றார்கள். அவர்களது அந்த தேவை ஈடு செய்யும் வகையில் இந்த 7 அல்லது 8 ரயில்கள் போதுமானதாக இருக்காது. ஆமா, மாத்தறையோடு மேலதிகமாக கண்டிக்கும் கூட இப்பொழுது அந்த 7 ரயில்களிலே இன்னும் ஒரு ரயில் கண்டிக்கு கூட சேவையிலே ஈடுபடுத்தப்படுவதாக தற்போது எங்கள் வசம் கிடைத்திருக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. எது எவ்வாறாக இருந்தாலும் கூட இந்த ரயில்வே தொழிற்சங்க ஊழியர்களுடைய இந்த போராட்டம் எவ்வாறாக அமைந்திருந்தது, இதனால் மக்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டார்கள் என்பது தொடர்பிலே இப்பொழுது நாங்கள் கவனம் செலுத்துவோம். நேற்றிரவு எந்த ஒரு ரயிலும் போக்குவரத்தில் ஈடுபடாத காரணத்தினால் கோட்டை ரயில் நிலையத்திலேயே சில பயணிகளுக்கு தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ரயில் நிலையத்தில் இருந்து இன்று காலை இவர்கள் வெளியேற்றப்பட்ட போதிலும் முற்பகலில் எந்த ஒரு ரயிலும் போக்குவரத்தில் ஈடுபடவில்லை. இதனால் உயர்தர மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கினர். டிக்கெட் புக் பண்ண வந்து ஒருத்தர் எல்லாம் பூட்டி கிடக்க ஒருத்தரும் இல்லை. இப்போ நான் என்ன செய்யுது, பஸ்ல தான் போகணும். இன்றைக்கு ப்ரௌன் புக் பண்ணுறதுக்கு நான் வந்து இங்கே வேலைக்கு ஒருத்தரும் வர இல்லை. இது போல டிக்கெட் எடுத்தாக்களும் இன்றைக்கு அப்படியே கஷ்டப்படணும் ஒவ்வொருத்தரும். அதுக்கு அதாவது இந்த இதை பற்றி எந்த முன்னறிவித்தலும் இல்லாமல் ட்ரெயின் ஸ்ட்ரைக்னால ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்கு. பெரிய பெரிய பெட்டிகளெல்லாம் வச்சுட்டு ட்ரெயினில் போகிற மாதிரி வராது. பஸ்ஸில் போகும்போது சரியான அசௌகரியமாகவும் இருக்கும். சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு போகவும் முடியாது. இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்றதால எங்களுக்கு மக்களுக்கு தான் சரியான அசௌகரியங்கள். இது மாதிரி வர்ற காலங்கள் இல்லாம அரசாங்கம் இதுக்கான ஒரு நல்ல தீர்வு எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். முதல்ல அப்படிதான் நாங்களும் சேர்ந்து யாழ்ப்பாணத்தை வந்த இடத்துல இந்த ஏனையின் பாதையம் பூட்டி இப்ப நாங்க அனாதை மாதிரி இப்போ இங்கே இருக்கிறோம். போறதுக்கும் இப்ப நிரந்தரம் அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கிறாருக்கு. எனவே இந்த அரசாங்கம் வந்து இந்த ரயில்வே இந்த ஸ்ட்ரைக்கை முடிவுறுத்தி அவருக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுத்து பொதுமக்களை கவனத்தில் எடுத்து தீர்ப்பினை கொடுக்குமாறு கேட்டுக்கிறோம். எவ்வாறாயினும் இன்று மாலை 8 ரயில்களை போக்குவரத்தில் ஈடுபடுத்த தயார்படுத்தி இருந்ததுடன் அவற்றில் சில சேவையில் ஈடுபட்டன. ரயில்வே ஊழியர்களின் சம்பள வரையறையை அரசு சேவையின் M2 சம்பள வரையறைக்கு உயர்த்துமாறு கோரி ரயில்வே தொழிற்சங்கங்கள் அடிக்கடி பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. ரயில்வே ஊழியர்களின் கோரிக்கைகளை ஆராய்வதற்கு கலாநிதி சரத் அமுனுகம தலைமையில் அமைச்சரவை உபக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. அந்த குழு ரயில் சேவையை ஒருங்கிணைந்த சேவையாக மாற்றி சம்பள வரையறையில் மாற்றம் ஏற்படுத்துவதற்கு இணக்கம் தெரிவித்த போதிலும் இதுவரையில் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை என ரயில்வே தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றன. கடந்த மே மாதம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் பொழுது அமைச்சர் மங்கள சமரவீர இது குறித்து எவ்வித எதிர்ப்பினையும் தெரிவிக்கவில்லை. அமைச்சரவை பத்திரத்தின்படி இது இடம்பெற்றது. அத்துடன் சரத் அமுனுகம மற்றும் ராஜித சேனாரத்ன தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தின் பொழுது இதற்கான தீர்மானம் எடுப்பதற்கு முன்னர் இதற்கு எவ்வித எதிர்ப்பும் தெரிவிக்கப்படவில்லை. குறிப்பாக நிதி அமைச்சு, அரசு சேவை ஆணைக்குழு மற்றும் திரைசேரியின் இந்த அதிகாரிகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் தொடர்பிலான பிரச்சனைகளை மாற்ற முடியாது. பதவி உயர்வுகளை பெற முடியாது. கடந்த 20 வருடங்களாக எவ்வித பதவி உயர்வுமின்றி செயல்படுகின்றோம். அத்துடன் ரயில் சாரதிகள் குறைந்த சம்பளத்தில் பணியாற்றுகின்றனர். மீண்டும் இந்த விடயத்தை குழுவுக்கு சமர்ப்பிக்க வேண்டாம். எமது சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும். வழங்கப்படும் உறுதிமொழியின்படியே தொழிற்சங்க நடவடிக்கை முடிவுக்கு கொண்டுவரப்படும். இந்த சம்பள பிரச்சனையை விட 2006ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட சுற்று நிருபத்தின்படி பல்வேறு பதவிகளுக்கு சம்பள வரையறைகள் காணப்படுகின்றன. அதன்படி சில விடயங்களை கையாள வேண்டி ஏற்பட்டுள்ளது. ஆகவே நாம் அமைச்சரவை உபக்குழு ஒன்றினால் அமைச்சரவைக்கு சிபாரிசுகளை முன்வைத்து அதன்படியே செயற்பட வேண்டும். நீங்கள் தொழிற்சங்கங்களின் தரப்பில் இருப்பதாக எமக்கு தெரிகின்றது. நான் எவ்வேளையிலும் தொழிற்சங்கங்களின் பக்கமே இருக்கின்றேன். குறிப்பாக தொழில்நுட்ப தொழிற்சங்கத்துடன் நாம் நெருங்கி செயல்படுகின்றோம். நேற்று முன்தினம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் பொழுது நிதி அமைச்சர் நான் மற்றும் குழுவின் அறிக்கைகளை ஆராய்ந்த பொழுது சில விடயங்களை கவனிக்க வேண்டியிருப்படுகின்றது. குறிப்பாக இவர்களுக்கு சம்பள உயர்வினை வழங்கினால் இவர்களுக்கு சமமாக 28 துறைகளுக்கான சம்பள முரண்பாடு ஏற்பட முடியும். இதனை செயற்படுத்துவதில் பாரிய பிரச்சனை ஏற்படும் என அமைச்சரில் விவரிக்கப்பட்டது. ஆகவே ஒட்டுமொத்த சம்பள முறைகளையும் ஆராய்ந்து அறிக்கை ஒன்றை பெற்று இது குறித்து முடிவெடுப்பதாக தீர்மானிக்கப்பட்டது. ஆகவே எம்முடன் கலந்துரையாடலுக்கு வருமாறு நாம் தொழிற்சங்கங்களை கோருகின்றோம்.
මේ ඉල්ලපු පරිවැඩි කිරීම இவர்கள் கோரும் சம்பள உயர்வை வழங்கினால் ரயில் சாரதிகளின் சம்பளம் ஆசிரியர்கள் அதிபர்கள் மற்றும் வைத்தியர்களின் சம்பளத்தை விட அதிகரிக்கும். ஆகவே இதனால் அரசு சேவையில் பாரிய பிரச்சனை ஏற்படும். ரயில் ஊழியர்களது மாத்திரமன்றி ஒட்டுமொத்த அரசு கூறுகின்றேன். சுயநலத்திற்காக செயற்படாமல் ஒட்டுமொத்த அரசாங்க ஊழியர்களின் சம்பள திருத்தம் தொடர்பில் கலந்துரையாடி தீர்மானத்திற்கு வருவோம். ஆகக்கூடியது 3 மாதங்களில் அறிக்கையை சமர்ப்பித்து நடவடிக்கை எடுக்கும் வரை பணிப்பகிஷ்கரிப்பை நிறுத்தி கலந்துரையாடலுக்கு வருமாறு கூறுகின்றோம். இந்த பணிப்பகிஷ்கரிப்பு நிறைவடையும் வரை வீதி அனுமதி பத்திரம் இல்லாத பஸ்களுக்கு சேவையில் ஈடுபட முடியும். மாகாணங்களில் பஸ்கள் இருப்பின் அல்லது தனியார் பஸ்கள் இருப்பின் விசேட சேவைக்காக சேவையில் ஈடுபட விருப்பம் தெரிவித்தால் நிதி அமைச்சுடன் கலந்துரையாடினால் நாம் பணம் வழங்குவோம். பின்னர் அந்த பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த முடியும். ரயில்வே தொழிற்சங்க போராட்டம் சூடுபிடித்துள்ளது. மக்கள் அல்லோல கல்லோலப்பட்டு தங்களுடைய பயணங்களை எவ்வாறு மேற்கொள்வது என்கின்ற ஒரு நிற்கதி நிலையிலே இருக்கிறார்கள். இந்த நிலையிலே 1 லட்சம் மூலிகை செடிகளை பயிரிடுகின்ற ஒரு நிகழ்விலே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்தார். பரீட்சை நிறைவடைந்த பின்னர் பாடசாலையிலிருந்து வீடு செல்லும் பிள்ளைகள், பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடும் நண்பர்களுக்கும் பிள்ளைகள் உள்ளனர். பாடசாலை செல்லும் சகோதர சகோதரிகள் இவர்களுக்கு உள்ளார்களா? இந்த பிள்ளைகள் தொடர்பில் இவர்கள் கவலைப்படவில்லை அல்லவா? வைத்தியர்களும் தொடர்ந்தும் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடுகின்றனர். இவ்வாறான பணி பகிஷ்கரிப்பினால் அரசாங்கத்துக்கு பாதிப்பு ஏற்படும் என எவரேனும் நினைத்தால் அது மாயையாகும். பணி பகிஷ்கரிப்பினால் எமக்கு பாதிப்பு இல்லை, அரசாங்கத்துக்கு பாதிப்பு இல்லை. பணி பகிஷ்கரிப்பினால் அப்பாவி பொதுமக்களுக்கே பாதிப்பு ஏற்படுகின்றது. நான் பல வருடங்களாக கொழும்பு கம்பஹா ரயிலில் பயணித்துள்ளேன். ரயிலில் செல்லும் பயணிகள், மாணவர்கள் உள்ளிட்ட சிலரிடம் ரயிலுக்கான சீசன் டிக்கெட் மாத்திரமே இருக்கும். 5% இருக்காது என்பதை நான் அறிவேன். பாடசாலை மாணவர்கள் வீட்டில் வழங்கும் உணவுப் பொதி மற்றும் சீசன் டிக்கெட்டுடனேயே செல்வார்கள். சில ஏழ்மையிலுள்ள அரச ஊழியர்கள் மற்றும் தனியார் ஊழியர்களுக்கு தொழில் செய்யும் இடத்தில் உணவு கிடைக்கும். சிலரிடம் ரயிலுக்கான சீசன் டிக்கெட் மாத்திரமே இருக்கும். ரயில் நிலையத்தில் உள்ள குழாய்களிலேயே இவர்கள் நீர் அருந்துவார்கள். ஒரு போத்தல் நீர் வாங்குவதற்கு இந்த பிள்ளைகளிடம் அல்லது ஏழ்மையிலுள்ள அரச ஊழியர்கள் மற்றும் தனியார் ஊழியர்களுக்கு பணம் இருக்காது. தேசத்தின் மறுமலர்ச்சியை உருவாக்க இவை உங்களின் மனதில் தோன்ற வேண்டிய விடயங்களாகும். பணி பகிஷ்கரிப்பினூடாக இவ்வாறான விடயங்களை முன்னெடுக்க முடியுமா என நண்பர்களிடம் நான் கேட்கின்றேன். நாட்டினுடைய எதிர்காலமாக இருப்பது மாணவர்கள். ஆகவே மாணவர்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பரீட்சை ஜெகன் இப்பொழுது நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பரீட்சைக்கு தோற்றக்கூடிய மாணவர்களை பற்றியேனும் சிந்தித்து தொழிற்சங்கவாதிகள் ரயில்வே இந்த பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தை கைவிட்டிருக்கலாம். ஆம் கோகுல், சில பகுதிகள் இருக்கின்றன இந்த நாட்டிலே மாணவர்கள் கட்டாயமாக ரயிலில் மாத்திரம்தான் அந்த கிராமங்களுக்கு செல்லக்கூடியதா இருக்கும். அவர்கள் காலை வேளையிலே இந்த ரயிலை நம்பிதான் பரீட்சை எழுத வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கின்றார்கள். இன்றைய தினம் கூட பல பெற்றோர் தமது பிள்ளைகளை ஏதேனும் ஒரு வாகனத்திலே ஏற்றி செல்ல வேண்டும் என பல கிலோமீட்டர் தூரம் நடந்து அவர்கள் அல்லோலப்பட்டு பரீட்சை நிலையங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை இருக்கின்றது. இந்த மன உளைச்சலோடு மாணவர்கள் பரீட்சை எழுதும் போது அவர்களது நிலை குறித்து இவர்கள் சிந்திக்க வேண்டும். போராட்டங்கள் நடத்தப்படலாம், சம்பள அதிகரிப்பை கோரலாம், அதற்கான அவர்களுக்கான உரிமை இருக்கின்றது. ஆனாலும் கூட மக்களை அசௌகரியப்படுத்தி இதை எவ்வாறு அவர்கள் நியாயப்படுத்த போகின்றார்கள் என்பதுதான் கேள்வியாக. ஜெகன், இப்பொழுது பாராளுமன்றத்திலும் கூட ஒரு கோஷம் எழும்பி இருக்கிறது, ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் சொல்கிறார்கள் எங்களுடைய சம்பளத்தினை அதிகரிக்க வேண்டும் என்று. ஆகவே அவர்களுக்கு சமாந்தரமான அதே கோரிக்கையை தான் ரயில்வே தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்களும் கூட வைத்திருக்கிறார். ஆம் கோகுல், நாங்கள் பார்க்கும் பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கூறுகின்றார் தமக்கு வரியாக வருமான வரியாக 67,000 ரூபாய் தாம் செலுத்த வேண்டியிருக்கின்றதாக. ஆகவே நாங்கள் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் தரவுகளை பார்க்கும் பொழுது அன்னளவாக 5,50,000 ரூபாய் இருந்தால்தான் ஒருவர் 67,000 ரூபாய் வரியாக செலுத்த வேண்டும். ஆகவே மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கின்றது. இவர்களுக்கு 5,50,000 ரூபாய் வைத்துக் கொண்டு தமது மாத செலவு ஈடு செய்ய முடியவில்லை. ஆகவேதான் இவர்கள் இந்த சம்பள அதிகரிப்பை தற்போது பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார். ஆமா, பாராளுமன்றத்திலே இன்று விமலவீர திசாநாயக்க பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்கிறார், பணம் படைத்தவர்களுக்கு வேண்டுமாயின் சம்பளத்தை நீங்கள் அதிகரிக்காமல் இருக்கலாம், ஆனால் மனம் படைத்திருக்கிறோம், நாங்கள் ஊழல் செய்யவில்லை, மோசடி செய்யவில்லை, இன்னொரு சட்டவிரோத செயற்பாடுகளிலே ஈடுபடவில்லை, எங்களுடைய சம்பளத்தை நீங்கள் அதிகரிக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்திருந்தார்.
சட்டத்தினூடாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சம்பளத்தை அதிகரிப்பதற்கு யோசனை கொண்டு வந்தால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். நான் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர். எனது வாகனத்திற்கான எரிபொருள் கொடுப்பனவாக மாதாந்தம் 60,000 ரூபாய் மாத்திரமே வழங்கப்படுகின்றது. நான் மாதாந்தம் 1,50,000 ரூபாவுக்கு எரிபொருள் கொள்வனவு செய்கின்றேன். பாராளுமன்றத்திற்கும் மக்கள் சேவைக்கும் மாத்திரமே இது பயன்படுத்தப்படுகின்றது. திருட்டில் ஈடுபட்டவர்கள் அல்லது சொத்துக்களை வைத்துள்ளவர்கள் அல்லது ஹோட்டல் மதுபான கடைகளை வைத்துள்ளவர்களே சம்பள அதிகரிப்பு வேண்டாம் என கூறுகின்றனர். ஒருபுறம் ரயில்வே தொழிற்துறையை சேர்ந்தவர்கள், தொழிற்சங்கவாதிகள் ரயில்வே தொழிற்துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். இன்னும் ஒரு புறம் இதிலே இந்த தொழிற்சங்க நடவடிக்கையின் காரணமாக மக்கள் பல்வேறு விதமான அசௌகரியங்களை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக உயர்தரத்திற்கு தோற்றக்கூடிய மாணவர்கள் அவர்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடியதாக அந்த பரீட்சை இருக்கிறது. ஆகவே இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் சரியான முறையிலே நிர்வகிக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கியமான கடமையாக இருக்கிறது. இதிலே குறிப்பாக பார்க்கின்ற போது கடந்த காலங்களிலே பல்வேறு விதமான ஊழல் மோசடிகளில் சட்டவிரோத செயற்பாடுகளில் எல்லாவற்றையும் மேற்கொண்டவர்கள் உள்ளே இருக்க வேண்டியவர்கள் வெளியிலே இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் நாங்கள் கேட்க தோன்கிறது, நாங்கள் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்ற போது யாரிடம் சென்று முறையிடுவது? நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகளை சுமந்து கொண்டு அவர்கள் பாராளுமன்றத்துக்குள் இருக்கின்றார்கள். ஆகவே இத்தகைய பிரச்சனைகளுக்கு அவர்கள் எவ்வாறு தீர்வினை வழங்கப் போகின்றார்கள் என்பதுதான் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய. இப்பொழுது குறிப்பாக மக்களை வைத்துக் கொண்டு ரயில்வே ஆய்வாளர்களாக குளிர்காய்வார்களாக இருந்தால் அது நிச்சயமாக நல்ல ஒரு விடயம் அல்ல. ஏனென்றால் இதிலே தொழிற்துறையிலே போராட்டத்தை முன்னெடுக்கின்றவர்களும் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசினுடைய மக்கள், அதுபோன்று இதனால் பாதிக்கப்படக்கூடியவர்களும் எங்களுடைய நாட்டினுடைய பொதுமக்கள். இந்த போராட்டம் நடக்கும் போது நாங்கள் காண்கின்றோம் அரசியல் தலைவர்கள் என்ன கூறுகின்றார்கள்? இந்த போராட்டத்தை நடத்தும் தொழிற்சங்க உறுப்பினர்கள் தாக்கப்படும் அளவிற்கு மக்கள் தற்போது விழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. இந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கான சிறந்த வாய்ப்பு இந்த தலைவர்களுக்கு இருந்தது. அதாவது நேற்று பகல் வேளையிலே இவர்கள் பிற்பகல் 3 மணிக்கு இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை அறிவித்திருந்தார்கள். இரவு வரைக்கும் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக நாங்கள் காணவில்லை. ஆகவே இவர்கள் பிரச்சனைகளை பெரிதாக்கி வேறு பல விடயங்களை மூடி மறைக்கும் முயற்சியில் தான் கடந்த காலம் முழுவதும் ஆமா, எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம், ஒரு பிரதான செய்தி அறிக்கையினுடைய இருக்கக்கூடிய நேரம் மிகவும் பெருமதியான ஒரு நேரம். ஆகவே பெருமதியான ஒரு நேரத்தில் இந்த விடயத்தை நாங்கள் சொல்கிறோமாக இருந்தால் மக்களுடைய ஆதங்கமாகவும் இது இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது மத்திய வங்கியினுடைய பிணைமுறி மோசடி விவகாரம், இந்த விவகாரத்தை நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால் இந்த விவகாரம் தொடர்பான ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழுவிலே ஒரு விசாரணை அறிக்கை முன்வைத்தார்கள். அறிக்கை பாராளுமன்றத்துக்கு வந்த போது விவாதத்திற்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையிலே பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் என்ன கூறினார்? தமிழ் மொழி மூல இதற்கான மொழிபெயர்ப்பு கிடைக்காததன் காரணமாக விவாதத்தை தொடர முடியாது என கூறி அந்த விவாதமும் அந்த சந்தர்ப்பத்திலே நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பாராளுமன்றத்திலே இவர் சர்வதேச மொழி ஆங்கில மொழியிலே தான் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே தன்னுடைய கருத்துக்களையும் அவர் முன்வைத்திருந்தார். இதில் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. அண்மையிலே யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற ஒரு நிகழ்விலே விஜயகலா மகேஸ்வரன் அப்பொழுது பிரதியமைச்சராக ராஜாங்க அமைச்சராக இருந்தவர் ஒரு விடயத்தை கூறியிருந்தார். ஆகவே இந்த விடயத்தை தென்னிலங்கையில் இருக்கின்றவர்கள் எல்லோருமே பிடித்துக் கொண்டு இதனை ஒரு பெரிய பூதாகரமான ஒரு விஷயமாக இனவாத கருத்துக்களை பரப்புவதற்கான ஒரு மேடையாக அந்த கருத்தினை பயன்படுத்திக் கொண்டு பாராளுமன்றத்தில் பல நாட்கள் பாராளுமன்ற அமர்வுகளை எல்லாம் முடக்கும் அளவிற்கு அவர்கள் கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள். ஆகவே இத்தகைய அனாவசியமான விடயங்களுக்கு இவர்கள் காட்டும் கரிசனை மக்கள் உண்மையாக பாதிக்கப்படுகின்ற போது இவர்கள் செலுத்தாமைதான் நாட்டின் துரதிர்ஷ்டவசமாக இருக்கின்றன. ஆமா, மக்கள் ஆட்சியாளர்களிடத்திலே தங்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்கின்ற போது அவர்களுடைய கரங்கள் தூய்மையானதாக இருக்குமாக இருந்தால் மக்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு கிட்டும் என்று எதிர்பார்க்கலாம். ஆகவே ஆட்சியாளர்களுடைய கரங்கள் தூய்மையானதாக இருக்கவில்லை. எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் இருக்கிறது. சிங்கப்பூரினுடைய சிற்பி, சிங்கப்பூரினுடைய பிதாமகர் என்று வர்ணிக்கப்படக்கூடிய லீ குவாங் யூ அவர்கள் அந்த நாட்டிலே விமானிகள் ஒரு பணி பகிஷ்கரிப்பினை முன்னெடுத்த போது சாதுரியமான, புத்திசாலித்தனமான, சாணக்கியமான ஒரு முடிவினை எடுத்திருந்தார். அவர் அந்த நேரத்திலே ஆற்றிய உரையிலே ஒரு சிறு பகுதி அடுத்து. I can tell you that when I met SIA விமானரை நான் சந்தித்தேன். எமக்கிடையேயான தூரம் 5 அடியாக காணப்பட்டது. நான் மேலும் பலம் வாய்ந்தவனாகவும் அவர்களுக்கு சவால் விடுக்கக்கூடும் என்பதை புரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் ஒன்று அவர்களுக்கு கிடைத்தது.
அவர்களுக்கு நான் 2 மாற்று வழிகளை கூறினேன். 2 வாரங்களில் இதனை நிறுத்துமாறு நான் அவர்களுக்கு சந்தர்ப்பம் ஒன்றை வழங்கினேன். இதனைத் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தினால் எனது அனைத்து அதிகாரத்தையும் பயன்படுத்தி நானும் அனைத்து சிங்கப்பூர் பிரஜைகளும் இணைந்து பாடம் ஒன்றை கற்றுத்தருவோம் என கூறினேன். அனைத்து விடயங்களை முதலிலிருந்து ஆரம்பிப்பதற்கு நான் தயாரானேன். இவற்றை நிறுத்துங்கள், மீண்டும் சேவைக்கு சமூகம் அளியுங்கள், முறையாக உங்களின் பிரச்சனைகளை முன்வையுங்கள். அவர்கள் அதற்காக 65 நிமிடங்களை பெற்றுக் கொண்டனர். இது போராடுவதற்கு உரிய தருணம் இல்லை என்பதனை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஏனென்றால் தாம் தோல்வியடைவார்கள் என்பதனை அவர்கள் அறிந்திருந்தார்கள். எவரும் இன்றி எந்தவொரு தருணத்திலும் விமான சேவையை என்னால் முன்னெடுக்க முடியும் என்பதனை அவர்கள் அறிந்திருந்தார்கள். சிங்கப்பூரை நிர்வகிக்கும் எந்தவொரு தரப்புக்கும் இரும்பை போன்ற பலம் இருக்க வேண்டும், இல்லாவிடின் கையை விட்டுவிட வேண்டும். இது காட் விளையாட்டு அல்ல. இது உங்களினதும் எனது வாழ்க்கை தொடர்பிலானதும் பிரச்சனையாகும். எனது ஆட்சியின் கீழ் வரும் எவருக்கும் இதனை வீழ்த்த முடியாது. Why? Because they know they'll lose. மக்கள் பல்வேறு ஆதங்கங்களோடு இருக்கிறார்கள். பொருளாதார ரீதியான பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு நிலையிலே பல்வேறு புறக்காரணிகளும் கூட இப்பொழுது மக்களை மேலும் மேலும் துன்பத்திலே ஆழ்த்திக் கொண்டிருக்கின்றன. ஜனாதிபதி இடத்திலே எங்களுடைய பிரச்சனையை கொண்டு போனால் அதற்கான தீர்வு கிட்டுமா? பிரதமர் இடத்திலே பிரச்சனையை கொண்டு போனால் தீர்வு கிட்டுமா? அல்லது நிதியமைச்சர் இடத்திலே பிரச்சனையை கொண்டு போனால் தீர்வு கிட்டுமா என்று மக்கள் மிகவும் வேதனையோடு இருக்கிறார்கள். ஆம், அவர்கள் தமது கருத்தை கூறுவதற்கு ஒரு தலைவர் இல்லாத நிலையிலே உளறிக்கொண்டு அங்கும் இங்கும் நேற்றைய தினம் கோட்டை ரயில் நிலையத்தில் ஓடி திரிவதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அவ்வாறு பலர் தமது ஆதங்கங்களை ஒவ்வொரு வழியாக வெளியிட்டிருந்தார்கள். உண்மையாக இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் நாட்டிலே இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள், அரசு நிறுவனங்களிலே சம்பளத்திற்கு வேலை செய்கின்ற, சீசனை எடுத்துக்கொண்டு ரயிலில் பயணிக்கின்ற இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களது ஆதங்கங்கள் வெவ்வேறாக நேற்று தினம் வெளியிடப்பட்டிருந்தது. வீட்டிலே இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்களை அறிவு களஞ்சியம் என்று சொல்வார்கள், அல்லது அனுபவங்களினுடைய பெட்டகம் என்று சொல்வார்கள். வயது முதிர்ந்த பாட்டிகளை, பாட்டனார்களை எல்லாரும் போற்றக்கூடிய ஒரு மரபு எங்களுடைய நாட்டிலே இருக்கிறது. அவ்வாறாக வயது முதிர்ந்த ஒரு அனுபவசாலி, அறிவு களஞ்சியம் என்று நாங்கள் வர்ணிக்கப்படக்கூடிய அந்த வயதினை ஒத்த ஒருவர் தான் எவ்வாறான பிரச்சனைகளை இந்த அரசாங்கத்தினால் எதிர்நோக்கி இருக்கிறோம் என்கின்ற விடயத்தை, தன்னுடைய ஆதங்கத்தினை, உள்ள கிடக்கையை இவ்வாறாக வெளிப்படுத்தியிருந்தார். අර රනිල්ට යන්න කියනවනේ ගෙදර මේ මෙහෙම කරනවා දානේ මිනිස්සුන්ට හැමදාම අපි ටිකට් නැත්තම් දල ගහනවා. හරි? මුං ඇයි මේ කාලකන්ණි වැඩ කරන්නේ හැමදාම මිනිස්සුම කොළඹට ඇදලා ඉවරලා හන්දාවට ගෙවල් වලට යන්නේ නැහැ. අපි දුක් විඳලා අපි එන්නේ රස්සාවට. අපේ වයස බලන්න. අපි ගෙවල් වල ඉන්න ඕනේ මිනිස්සු නේද? රස්සාව කරලා මේ පරවල් කියන බලු කතා දෙන්න පොලිසියයි ගෑස් වතුර ටැංකියයි චන්ද්‍රු ගෑසු කනවත් කැවුත්ත මුංගේ මම නම් ඔය බල්ලා රනිල්ටත් බැරි නම් මෛත්‍රීපාටත් බැරි නම් ගෙදරට යන්න කියන මෛත්‍රීපාල ගන්න ඌ ආවි පහකින් කරන්න කියලා දැන් උඩ පුටුව රත්තුරානේ දැන් හරියට ඉන්නේ ඔය රජ පුටුව ඕක යන්නේ නැහැ. අපේ බල්ලටම අපිවත් මේ පුකේට ඇදලා දැන් මේ රනිල් ඔච්චර අපිට UN කාර්යෝ නැද්ද? නැද්ද අපිට UN කාර්යෝ? මේ ගස් බල්ලෙක් එක මුද්දීක ගිහිල්ලා අපිව කනවා දැන්. අර බල්ලු බැරනම් යන්න කියන්න ගෙදර. පුළුවන් එකෙකුට කරන්නේ. අර ඉස්සර අර වෙල්ගමයා ඌ ගෑනුන්ගේ නම් දානවා කෝච්චියට. මීනා කුමාරිත් එක මගුල් නටලා. කොහොමද මයිත් එමෙතිවරු? වලත්තු අර එකෙක් ඉන්නවා ටැබ්ලට් ගන්න ජෝන ඵලයක නාකි බල්ලෝ ගෙවල් වලට. අපිට ඉන්න දීලා. රනිල්ගේ ගෑණිනේ අර වජිර මොකද කාර්යවසම් අකිල කාර්යවසම් උඩයි ළමයිත් මොකට මොන රනිල්ගේ කවුරුත් දන්න රහසක්. கடந்த அரசாங்கத்தில் நீதித்துறைக்கு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்ட முறை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இன்று பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவித்தார். විශේෂයෙන්ම දේශීය පත්තරේ ජූලි 14 වෙනිදා තිබෙන தேசிய பத்திரிகையை மேற்கோள் காட்டி நான் இந்த விடயங்களை சபையில் சமர்ப்பிக்கின்றேன். ஈவா வனசுந்தர கூறிய விடயம் இந்த பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு நாள் மாலை ஜனாதிபதி என்னுடன் தொலைபேசியில் பேசினார். ஈவா, நீங்கள் இன்று வேலை முடிந்து செல்லும் பொழுது சற்று இங்கு வந்து செல்லுங்கள் என்று கூறினார். நான் ஏன் என்று கேட்டேன். இல்லை,
சற்று வந்துவிட்டு செல்லுங்கள் என்று கூறினார். அன்று மாலை 4:45 ஆகும் பொழுது அலரி மாளிகைக்கு சென்றேன். போய் அங்கு அமர்ந்திருக்கும் போதிலும் ஜனாதிபதி சிறிது நேரத்துக்கு வரவில்லை. சற்று நேரத்தின் பின்னர் ஜனாதிபதி வந்தார். மன்னிக்கவும், எனக்கு சற்று நித்திரை சென்று விட்டதாக கூறினார். நான் உங்களை உயர்நீதிமன்ற நீதியரசராக நியமிப்பதாக ஜனாதிபதி என்னிடம் கூறினார். நீங்கள் விரும்புகின்றீர்களா என்று கேட்டார். நான் முடியும் என்று கூறுவதா இல்லை என்று கூறுவதா என்று யோசித்தேன். எனது கனவு நனவாகுவது போன்று தெரிந்தது. வேறு விடயங்களாக இருந்தால் நான் எனது கணவரிடம் கேட்டு கூறின் என்று கூறியிருப்பேன். எனினும் நாட்டின் தலைவரே என்னிடம் இதனை கேட்கின்றார் என்று சற்று யோசித்தேன். அதே போன்று அவர் எனது நண்பர். பின்னர் நான் சரி சார் என்று கூறினேன். இந்த கதையை உயர்நீதிமன்ற நீதியரசரான ஈவா வனசுந்தர 2017 ஆண்டு ஜூன் 6 தேசிய பத்திரிகைக்கு கூறியுள்ளார். ஆகவே உங்களது காலத்தில் நீதிமன்றத்துக்கு எவ்வாறு நீதிபதிகள் நியமிக்கப்பட்டார்கள் என்பது இதன் மூலம் தெளிவாகின்றது. ஆகவே நீங்கள் இன்று எவ்வாறு ஆணைக்குழுக்கள் தொடர்பில் பேசுகின்றீர்கள்? அதாவது உயர்நீதிமன்ற நீதியரசராக செயற்படும் ஈவா வனசுந்தரவை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது வீட்டுக்கு அழைத்து பதவி வழங்கியுள்ளார். அவ்வாறே உயர் நீதிமன்றத்துக்கு உங்களது காலத்தில் நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆகவே ஆணைக்குழுக்கள் தொடர்பில் பேசுவதற்கு உங்களுக்கு எவ்வித உரிமையும் இல்லை. 17வது திருத்த சட்டம் மூலம் கொண்டுவரப்பட்ட ஆணைக்குழுக்கள் உங்களது காலத்தில் மஹிந்த ராஜபக்ச 18வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்து அவற்றை ரத்து செய்தார். இது குறித்து வெட்கப்பட வேண்டும். எவ்வாறு மொஹான் பீரிஸ் பிரதம நீதியரசராக நியமிக்கப்பட்டார்? மொஹான் பீரிஸ் என்பவர் மஹிந்த ராஜபக்சவின் அமைச்சரவை தொடர்பிலான சட்ட ஆலோசகர். சிங்கள பெருநாளைக்கு அவர் மஹிந்த ராஜபக்சவை சந்திப்பதற்கு செல்வார். மஹிந்த ராஜபக்சவின் பேபிக்கள் ரகர் விளையாடும் பொழுது அவரோடு சென்றவர். அவ்வாறு சென்றவரே நாட்டின் பிரதம நீதியரசராக மாறினார். ஆனால் இன்று அவ்வாறு அல்ல. அனைத்து விடயங்களுக்கும் அரசியலமைப்பு சபையின் அனுமதி அவசியம். අද හැම යෝජනාවක්ම ගේන්න ඕනේ ව්‍යවස්ථාපිත මණ්ඩලයට ගෙනල්ලා developing story பிரதான அனுசரணை அறிவுபூர்வமாக சிந்தியுங்கள். இஸ்லோன் மட்டும் வாங்குங்கள். வாழ்க்கைக்கே ஒன்று அது நிச்சயம். சக்தி provincial first பிரதான அனுசரணை சித்தாலேவ இருமல் சிறப்ப குடிச்சா மறைக்க இல்ல இருமலை இல்லாதொழிக்கும். மன்னார் மடுமாதா திருத்தலத்தின் ஆவணி திருவிழா தொடர்பான கலந்துரையாடல் மன்னார் மறைமாவட்ட ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் இன்று நடைபெற்றது. மன்னார் மடுமாதா ஆலயத்தின் ஆவணி திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியதுடன் எதிர்வரும் 15ஆம் தேதி திருவிழா திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட உள்ளது. திருவிழாவுக்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. கடந்த கலந்துரையாடலிலே எடுக்கப்பட்ட தீர்மானங்களின்படி எல்லா வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று மடு அன்னையுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லும்படி அழைக்கின்றேன். வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் சஜித் பிரேமதாசன் மற்றும் கடந்த அரசாங்கத்தில் குறித்த விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சராக இருந்த விமல் வீரவன்சக்கு இடையில் இன்று பாராளுமன்றத்தில் வாத பிரதிவாதம் இடம்பெற்றது. வீடமைப்பு அமைச்சரிடம் ஒரு விடயத்தை கேட்க விரும்புகின்றேன். அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் உங்களது கட்சியின் 10,000 பேரை நாளாந்த கொடுப்பனவு வழங்கும் அடிப்படையில் வீடமைப்பு அதிகார சபைக்கு அழைத்துள்ளீர்கள். அங்கு அமர்வதற்கு கூட இடமில்லாத நிலையில் ஒரு நாளுக்கு 550 ரூபாய் வழங்கப்படுகின்றது. அதனால் வீடமைப்பு அதிகார சபை அதன் மாவட்ட முகாமைத்துவத்தை முன்னெடுக்க முடியாத சிக்கலை எதிர்நோக்கியுள்ளது. நாடளாவிய ரீதியில் அபிவிருத்தியை நடைமுறைப்படுத்தும் போது நிரந்தர ஊழியர்களாக எவரும் இணைக்கப்படவில்லை. குறிப்பாக இதனால் வீடமைப்பு அதிகார சபை வங்குரோத்து அடையவும் இல்லை. வரலாற்றில் முக்கியத்துவம் பெறும் வகையில் நாம் வீடுகளை அமைத்து வருகின்றோம். குறிப்பாக வீடமைப்பு அமைச்சரின் மூத்த சகோதரின் மகனின் மனைவியான கீகனகே வர்சலா குமாரசிங்கவுக்கு நாம் வீடுகளை அமைத்துக் கொடுக்கவில்லை. அமைச்சரின் மூத்த சகோதரனின் மகனின் மனைவியான இசுரு தரங்கமாலா முத்தர ரணவீரவுக்கு நாம் வீடுகளை அமைத்துக் கொடுக்கவில்லை. முன்னாள் அமைச்சரின் மனைவியின் சகோதரான அஜித் குமாரவின் மனைவி வசந்தா ரூபசிங்கவுக்கும் நாம் வீடுகளை அமைத்துக் கொடுக்கவில்லை. நீங்கள் கூறும் யாரேனும் ஒருவர் ஏதாவது ஒரு வீட்டில் இருந்தால் நான் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய தயாராக உள்ளேன். எனக்கு சந்தர்ப்பம் தாருங்கள். அமைச்சரின் தங்கையின் கணவரான பல்லே பொறும கமகே ஆனந்த பிரதர்ஷனவுக்கும் நாம் வீடுகளை அமைத்துக் கொடுக்கவில்லை. கௌரவ சபாநாயகரே, என்னிடம் அதற்கான கோப்புகள் உள்ளன. நான் அவை அனைத்தையும் சபையில் சமர்ப்பிப்பேன். நான் இதனை ஹன்சாட்டுக்காக சமர்ப்பிக்கின்றேன். நான் அவருக்கு சவால் விடுகின்றேன். නැගිනියගේ ස්වාමි පුරුෂයා පල්ලෙපුරම ගමගේ ආනන්ද ප්‍රියදර්ශන එහෙම ගෙවල් අපි දීලා නැහැ. இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.